ஓம் நம சிவாய. ஓம் வராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நினைத்தது நடக்கிறதுக்கான தீப வழிபாடு தான் பார்க்க போகிறோம். நிச்சயமாக இந்த ஒரு தீபம் ஏற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படுவது உறுதி. ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் சாதிக்க வேண்டிய சில காரியங்கள்னு இருக்கும். அந்த காரியங்களை முயற்சி செய்யும் பொழுது அதற்குரிய வேண்டுதல்களையும் நம்ம தெய்வத்திடம் வைப்போம். அப்படி வைக்கக்கூடிய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது நியாயமான வேண்டுதல்களாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக உடனடியாக நிறைவேறும். இதற்கு பல பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள் எல்லாமே இருக்குது. இந்த பரிகாரத்தையும் வழிபாட்டு முறையிலையும் குறிப்பிட்ட வாரங்கள் இல்லை நாட்கள் நம்ம தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அந்த வேண்டுதல் நிச்சயமாக உடனடியாக நிறைவேறும். ஒரே நாளில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படின்னாக்கா எந்த முறையில் வழிபடணுங்கிறத தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களுக்கு வசியம் செய்யக்கூடிய சக்திகள் நிறையவே இருக்குது. அந்த பொருட்களின் பெயரை நம்ம வாயால் கூட சொல்ல மறுப்போம். ஏன்னா அது பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் பிறந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மருந்து பொருட்களில் ஒன்றுன்னு பார்த்தா இந்த பெயர் சொல்லாததுன்னு சொல்லக்கூடிய வசம்பு. இந்த வசம்பை வச்சு தான் நம்ம தீபம் ஏற்ற போகிறோம். இதை வச்சு நம்ம தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் ஒரே நாளில் பலிக்கும். இந்த பரிகாரத்தை நம்ம செய்யறதுக்குரிய நாள்னு பார்த்திங்கன்னா அது கரிநாளாக இருக்கணும். காலண்டரில் கரிநாள் அப்படிங்கிற ஒரு நாள் குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த நாளில் நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் இந்த பரிகாரத்தை செய்யணுங்க. பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் முதல் நாளே வாங்கி வச்சுக்கோங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 3:30லேருந்து 5:30க்குள்ளே இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றணும். நீங்கள் இதுக்கு வசம்பு நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு நீங்கள் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு புங்க எண்ணெய் அவ்வளோ ஒரு விசேஷமானது. உங்களால் முடிந்தால் ஒரு புங்கங்கன்றை கூட நீங்கள் வீட்டு கொல்லையில் நீங்கள் வளர்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அது செல்வத்தை பெருக்கக்கூடிய மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புங்க எண்ணெயை எடுத்துக்கோங்க. நமக்கு 9 அகல் விளக்கு தேவைப்படும், 9 அரச இலை தேவைப்படும். இப்போது நீங்கள் என்ன செய்யணுன்னா இந்த புங்க எண்ணெயில் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதை சிம்மில் வச்சு அதில் வசம்பு பொடி சேர்த்து நல்லா காய்ச்சி ஒரு பாட்டிலில் ஆறுனதும் நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த புங்க எண்ணெயில் தான் அந்த வசம்பு பொடியை போட்டு நம்ம ஏற்றணும். அதனால் நீங்கள் அந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. கரிநாள் அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் நீங்கள் விளக்கேற்றணும். ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க. அந்த தாம்பாளம் சுத்தமாக இருக்கணும். அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டுலாம் வச்சுருங்க. அதில் நெல் இருக்குது பார்த்திங்களா, அதை கொட்டி பரப்பணும். அதற்கு மேலே அரச இலைகளை வைக்கணுங்க. 8 அரச இலைகளை சுற்றி வச்சு நடுவில் ஒரு இலையை நீங்கள் வைங்க. இப்போ 9 இலை கணக்கு வருது. அந்த இலைக்கு மேலே அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமமும் வச்சு அடுத்ததாக நம்ம வசம்பு எண்ணெய் தயார் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயை நீங்கள் அந்த விளக்கில் ஊற்றணும். இதில் நீங்கள் இரட்டை திரி போடணுங்க. ஒன்று மஞ்சள் நிறத்தில் இருக்கணும், இன்னொன்று சிகப்பு நிறத்தில் இருக்கணும். ரெண்டையும் ஒன்றா திரித்து நீங்கள் போடணும். இதுக்கப்புறம் நீங்கள் நெய்வேத்தியமாக உலர் திராட்சை வைக்கலாம். உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை நீங்கள் மனசார நீங்கள் சொல்லி இந்த தீபத்தை ஏற்றுங்க. ஏற்றினதுக்கப்புறம் நீங்கள் இந்த தீபத்தை பார்த்தவாறு உக்காந்துக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் சொல்லுங்கள். இதே போல் நம்ம தீபம் ஏற்றி வழிபட நம்முடைய வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படிங்கிறத சித்தர்கள் வாக்குங்க. இது ரொம்ப ரொம்ப வசியத்தன்மை மிக்க வசம்புல செய்யக்கூடிய பரிகாரங்கிறதுனால நிச்சயமாக இந்த தீபம் நம்முடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு வசிய தீபமாக இருக்குது. நிச்சயமாக நீங்கள் முழு மனதோட இந்த ஒரு தீபத்தை ஏற்றி பாருங்கள். நீங்கள் என்ன நினச்சி வேண்டிக்கிட்டீங்களோ அந்த உங்களுடைய வேண்டுதல் நியாயமான முறையில் இருந்தாக்கா கண்டிப்பாக உடனுக்குடன் இந்த உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். ஏன்னா வசம்பு வசியத்தன்மை கொண்டது, புங்க எண்ணெய் மகாலட்சுமி அம்சம் கொண்டது, செல்வ செழிப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமானது அது புங்க எண்ணெய் தாங்க. அரச இலையில்
3 தெய்வங்களும் குடியிருக்காங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேருமே. அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயார் பெருமாளோட வந்து வாசம் செய்யக்கூடிய அந்த அரச மரத்திலிருந்து பறிக்கக்கூடிய அரச இலையில் மிகவும் விசேஷமானது அந்த அரச இலை. இப்படி அரச இலை, புங்க எண்ணெய், வசம்பு இதெல்லாம் கொண்டு நம்ம செய்யும் பொழுது நம்முடைய பரிகார பூஜை நிச்சயமாக நிறைவேறும். நம்முடைய அனைத்து வேண்டுதல்களையும் இது நிறைவேற்றி கொடுக்கும். அதனால் மறக்காமல் இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கிட்டு வாங்க. அதுவும் சில நாட்களில் நம்ம சில வாரத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து கண்டிப்பான முறையில் நமக்கு பலன் கொடுக்கும். அந்த வகையில் கரிநாளில் ஏற்றக்கூடிய இந்த ஒரு தீபம் நமக்கு நிறைய விஷயங்களை நமக்கு கொடுக்கும். நம்முடைய வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் என்ன நினச்சி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுறீங்களோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நிறைவேற்றி கொடுக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்களும் இதை வீட்டில் செய்து பாருங்கள். முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். முழு பலனும் நீங்கள் அடையலாம். வராகி அன்னையின் அருளோடு மகாலட்சுமி தாயாரின் கருணையோடும் உங்கள் வீட்லேயும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.